Welcome students in the video 10th standard social science unit 7 anti-colonial movements and the birth of nationalism இந்த லெசனுடைய book பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் இந்த தலைப்பில் நம்ம நிச்சயம் பார்க்கலாம். Choose the correct answer பாருங்க. First one, which one of the following was launched by Haji Sariatullah in 1818 in East Bengal? அதாவது ஹாஜி சரியதுல்லா அப்படிங்கிறவர் வந்து 1818 பெங்காலில் எதை தொடங்கினார் பாருங்க. எது அப்படின்னா பிராசி மூமெண்ட், பிராசி இயக்கம். செகண்ட் ஒன் who declared that land belongs to God and collecting rent or tax on it was against divine law? அதாவது நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தம், இதன் மீது ரெண்ட்டு வாடகை டேக்ஸ் வரி இந்த மாதிரி விதிப்பது தவற, சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா டுடுமே. சி ஆப்ஷன். That one who were driven out of their homeland during the process of creation of ஜமீன்ஸ் அண்டர் பெர்மனண்ட் செட்டில்மெண்ட்ஸ். இந்த ஜமீன்ஸில் அதாவது அவங்களுடைய சொந்த நிலத்தை விட்டு விரட்டடிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா சாந்தலாஸ். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் அவுட் த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். அதாவது தீவிரமாக தேசியவாதி யார் அப்படின்னா பிபின் சந்திரபால். நெக்ஸ்ட்டு 5 பாருங்க. when did the partition of Bengal come into effect? வங்க பிரிவு வந்து எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா டி ஆப்ஷன் 16 அக்டோபர் 1905. நெக்ஸ்ட்டு 6 பாருங்க. வாட் வாஸ் த கான்டெக்ஸ்ட் இன் விச் த சோட்டா நாக்பூர் டெனசி ஆக்ட் வாஸ் பாஸ்ட்? சோட்டா நாக்பூர் வந்து அந்த சட்டம், அதாவது குத்தகை சட்டம் வந்து எந்த பின்னணி, எந்த ஆக்ட் அப்படின்னா முண்டா ரிபலியன். ஆப்ஷன் சி. செவன்த்து, who set out the first home rule league is April 1916. அதாவது 1916 யார் வந்து ஹோம் ரூல், அதாவது தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வந்தது? திலக். ஆப்ஷன் டி. எய்த்து, who drew the attention of the British to the suffering of indigo cultivation through his play Neil Durban? அதாவது இந்த விவசாயிகளுக்கு இவங்க வந்து விவசாயிகளுடைய கஷ்டம் இன்னல்களை வந்து எப்படி யார் வந்து கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா தீனபந்து மித்ரா. ஏ ஆப்ஷன். அடுத்து பிளிங் த பிளான்ஸ். நெக்ஸ்ட்டு, வகாபி ரெபெலியன் வாஸ் அன் anti-imperial and anti-landlord movement which originated in and around 1827. 1827 இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இயக்கம் எது அப்படின்னா வகாபி ரெபெலியன். அதாவது ஆன்டி மன்னராட்சிக்கும் நில சுதந்திரத்துக்கும் இடையே உள்ள இயக்கம். நெக்ஸ்ட்டு, த மேஜர் ட்ரைபல் ரிவோல்ட் which took place in Chota Nagpur religion was பாருங்க கோல் ரிவோல்ட், அதாவது கோல் கிளட்ஸ். சோட்டா நாக்பூர் ஆக்ட் வாஸ் பாஸ் இன் த இயர் 1908. சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றிய ஆண்டு. நெக்ஸ்ட்டு, ஃபோர்த்து, உமேஷ் சந்திர பானர்ஜி வாஸ் எலெக்டட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த இயர். உமேஷ் சந்திர பானர்ஜி வந்து எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா 1885. நெக்ஸ்ட்டு, சூஸ் த கரெக்டாக ஸ்டேட்மெண்ட். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து த கம்பெனி ரிசீவ்டு ₹22.5 million ஃப்ரம் மிர்ஜாபர் அண்ட் இன்வெஸ்டட் டு ப்ரொபில் த இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் இன் பிரிட்டன். அதாவது பிரிட்டனில் வந்து முதலீடு பண்ணிச்சு. என்ன அப்படின்னா அந்த அவர் கொடுத்த ரூபாயை மிர்ஜாபரிடம் வாங்கினது. கிழக்கு இந்திய கம்பெனி வந்து பிரிட்டனில் தொழில் முதலீடு செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ரெண்டாவது பாருங்கள், கோல்ஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் இன்சுரக்ஷன் இன்
1831 to 1832, which was directed against government officers and money lenders. அதாவது அரசு அதிகாரிக்கும் கடன் கொடுப்பவருக்கும் எதிரான கிளர்ச்சியை வந்து கோல் மக்கள் வந்து எப்போ ஒருங்கிணைத்தார்னா 1832 ஒருங்கிணைத்தாங்க. That one பாருங்க, in 1855 two Sandal brothers, Sindhu and Kanu, Sidhu and Kanu led the Sandalar rebellion. அதாவது சாந்தலர் கிளர்ச்சிக்கு அந்த சாந்தலர் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, தலைமையேற்றார். 2 பேர் கொடுத்துருக்காங்க 1855. Fourth, in 1879 an act was passed to regulate the territories occupied by the Sandalas. அந்த சாந்தலர்கள் வந்து அவங்க பகுதியை வந்து இணைக்கிறதுக்கு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது எப்போ 1874. நமக்கு எதெல்லாம் கரெக்டுனா 1, 2, 3 இது மட்டும் கரெக்டு கிடையாது. இது 3மே என்னது நமக்கு கரெக்ட். Second one, first பாருங்க, one of the most significant contributions of the early Indian nationalists was the formulation of an economic critique of காலனிசம். அதாவது காலனி ஆதிக்கம், காலனி ஆட்சியில் வந்து பொருளாதார விமர்சனத்தை செய்து தேசியவாதிகள் வந்து அதோடைய முக்கிய பங்காக இருக்குது, விமர்சனம் பண்ணுறது அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறத போட்டிருக்கு. The second பாருங்க, the early Congress leader states that religious exploitation in India was the primary reason for the growing poverty. அதாவது வறுமை, இந்தியாவில் வறுமை அதிகரிக்கிறது என்ற காரணம்னா சமூக ரீதியான சுரண்டல் அப்படிங்கிறது சொல்கிறது யார் அப்படின்னா ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள். அடுத்து தேர்டு, ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் த மாடரேட் காங்கிரஸ் லீடர்ஸ் வாஸ் டு அச்சீவ் ஸ்வராஜ் ஆர் செல்ஃப் ரூல், அதாவது சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை எட்டுவது தான் மிதவாத தேசிய காங்கிரஸ் தலைவரின் முக்கிய குறிக்கோளில் ஒன்றாக இருந்தது. At the fourth பாருங்க, the objectives of partition of Bengal was to curtail the Bengali influence and weaken the nationalist movement. இது என்னென்னா வங்க பிரிவினை, அவருடைய நோக்கம் என்னென்னா வங்காள செல்வாக்கு குறைத்து தேசியவாத இயக்கத்தை பலவீனப்படுத்துவது. அப்போ நமக்கு எதெல்லாம்னா ஃபஸ்ட்டு இதுவும் கரெக்ட். இப்போ இதில் வந்து தேடுன்னு போட்டிருக்கா, இந்த தேடை நீங்கள் 4th ஆக்கிக்கிடுங்க. இதை வந்து 4th, இதான் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட்டு ரீசன், அசஸன் ரீசன். தேட் ஒன்று பார்க்கலாம். அசஸன் வந்து அண்டர் காலனியல் ரூல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி கவர்மெண்ட் கிளைம்ட் ஏ டைரக்ட் ப்ராப்பரியாரிட்டி ரைட் ஓவர் ஃபாரஸ்ட். என்ன அப்படின்னா காலனி ஆதிக்கத்தின் கீழ் வந்து அரசு தனி உரிமையை, அதாவது முதன்முறையாக தனி உரிமையை வந்து கோரியது. இது ஒரு பாயிண்ட். ரீசன் பாருங்கள், பிளான்டர்ஸ் யூஸ்டு இன்டிமிடேஷன் அண்ட் வயலன்ஸ் டு கம்பல் ஃபார்மர்ஸ் டு க்ரோ இண்டிகோ. ஃபார்மர்ஸை வந்து கம்பல் பண்ணிச்சு இண்டிகோ பயிரிடுது, விவசாயம் செய்யுமாறு அவங்கள மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டனர். இப்போ 2ல் பாருங்கள், போத் 2மே தான் நமக்கு கரெக்டு. ஏ ஆப்ஷன் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அசஸன். த ரிவோல்ட் ஆஃப் 1857 வாஸ் spiritually suppressed by the British Army. இதில் வந்து என்னென்னா 1857 பிரிட்டிஷ் வந்து பெரும் புரட்சியை வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்கியது. சப்ரஸ். சரியா? ரீசன் வந்து the failure of the rebellion was due to the absence of general authority. இது ஏன் அப்படின்னா மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாதனால கிளர்ச்சி வந்து தோல்வி கண்டது. இப்போ 2ல் எது ரைட் அப்படின்னா போத். A and R are correct and R is the correct explanation of A. C ஆப்ஷன் நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் பாருங்கள், வகாபி கிளர்ச்சி, அதாவது வகாபி ரெபெலியன் வந்து டிடுமிர். முண்டா ரெபெலியன், முண்டா கிளர்ச்சி வந்து என்னது அப்படின்னா ராஞ்சி. பேகம் ஹசரத் மஹால், இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு லக்னோ. நானா
நானா சாஹிப் வந்து யார்? பேஸ்வா பாஜிராவ். ரெண்டாம் பேஸ்வா பாஜிராவ். இங்கே மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். How are the patient uprisings in British India classified? 75-76 இருக்குது. அதாவது விவசாயிகளின் கிளர்ச்சியை வந்து எவ்வாறு வகைப்படுத்தினாங்க? 75ல் இந்த 2 லைன் மார்க் பண்ணுங்கள். 76ல் இந்த டாபிக் மட்டும் உங்கள் டாபிக் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், நேம் த டெரிட்டரிஸ் annexed by the British under the doctrine of lapse. அதாவது பிரிட்டிஷ் அரசு இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகள் இதெல்லாம். 78. இருக்கோம். இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் 78ல். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை ட்ரெயின் ஆஃப் வெல்த்? அதாவது சுரண்டல் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு கேட்டிருக்கு. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து புக்கில் இல்லை. ஆன்சர் வந்து மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், ஹைலைட் 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட். 84ல் இருக்குது. அதாவது தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள். 84. இந்த இருக்கா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூமெண்ட். இந்த 3 பாயிண்ட் மட்டும் நீங்கள் என்ஜாய் மார்க் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், சமரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். லக்னோ இயக்கத்தின் முக்கிய அம்சங்கள். இது வந்து பேஜ் நம்பர் 85ல் இருக்குது. 85ல் அண்டர் அதிலிருந்து முஸ்லீம்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 5th கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் டீட்டெயில். டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857. அதாவது 1857 பெரும் புரட்சிக்கான காரணங்கள். 78ல் இருக்குது. பாருங்கள் 78ல் காசஸ் இருக்கா, இது எல்லாமே நீங்கள் எழுதணும். பாருங்கள் இது வரைக்கும் எழுதணும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து இதுவரை அடுத்து இந்த தலைப்புக்கு இதிலேருந்து இதுவரை, அடுத்து இதிலேருந்து இதுவரை, இந்த மாதிரி தலைப்பு போட்டு இதிலேருந்து இதுவரை, அடுத்து இதிலேருந்து இதுவரை, இவ்வளோ வந்து இங்கே மார்க் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், ஹவு டிட் த பீப்புள் ஆஃப் பெங்கால் ரெஸ்பாண்ட் டு த பேட்ரியாட்டிசம் ஆஃப் பெங்கால்? 83ல் இருக்குது. அதாவது 87ஆம் ஆண்டில் நடந்த பாருங்கள் 1905 நடந்த வங்காள பிரிவினையின் போது வங்காள மக்கள் எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். 83ல் இருக்குது. 83ல் இருக்கா பேட்ரியாட்டிசம் ஆஃப் பெங்கால். இதிலேருந்து இந்த டாபிக் போட்டு இதுவரை, இந்த டாபிக் போட்டு இதிலேருந்து ஆரம்பித்து இதுவரை, அடுத்து இந்த டாபிக் போட்டு இதுலேருந்து இதுவரை, அடுத்து இதிலேருந்து ஃபுல் வரை, இது வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் மார்க் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.